எவ்வளோ அவமானம். அ ஏன் இந்த மாதிரி அசிங்கமான வாழ்க்கை உங்களுக்கு தேவையா பாபு? அழகாக உழைச்சி குடும்பம் அழகாக லட்சணமாக இருக்காங்க. எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அவங்கள? அதெல்லாம் பார்த்துட்டு என்ன தான் கோடி கோடி லட்ச லட்சமாக கேட்குறாங்க. அதனால் வந்து சரி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இனிமேல் வந்து நம்ம பண்டாடி புள்ளியோட ஆகுமா, 1000 பேசினாலும் 10 1000 வருஷமா பார்த்துட்டு திட்டினாலும் இருந்தீங்களா? சரி எப்படியாவது எத்தனை நாள் இருந்துட்டோம், இனிமேல் நமக்கு வேணும்னு தான் நான் தேடி வந்திருக்கிறேன். துணிமணிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 10 வருஷமா அதுக்கப்புறம் வேணும்னு அவங்களோட நினைக்காதுங்க. இன்னைக்கு மட்டும் இப்படி எனக்கு வேணும்னு நினைச்சாங்க. செட்டில் ஆகணுங்கிற ஐடியாவில் வந்துட்டீங்க. இனிமேல் வந்து இல்ல. நம்ம பண்டாடி புள்ளியை நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. ஆ, சரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆ. அப்படின்ட்டு தான் சரி நான் வந்திருக்கேன் அவங்கள நம்பி. இனிமேல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் ஒரே விஷயம், இவங்க வேலைக்கு போவாங்க, நான் போவேன், இவர் வீட்டுல உட்காந்து சாப்பிடுவாரு, குடிப்பாரு, சாப்பிடுவாரு. ஓ, அந்த பிளான்ன்றீங்க. எனக்கு அந்த யாரு plan அதோட தான் அவர் நோக்கி வந்திருக்காரு. இவ்வளவு நாள் அவர் உடம்பு நல்லா இருந்துச்சு, எனக்கு நல்லா யார் இருக்கும்போது கஷ்டம் வரலையே இருக்காங்க, இவ்வளவு நாள் ஆரோக்கியமா இருந்தாரு, நான் உழைக்கிறதுல எனக்கு என் உழைப்புல போட்டால் போதும். எனக்கு இவ்வளவு நாள் ஆரோக்கியமா இருந்தாரு. எனக்கு வேண்டாம். அப்போல்லாம் எங்களுக்கு உழைச்சி போடாதுங்க. இப்போ உடம்பு ஃபுல்லா நோய் வச்சுட்டு இப்போ வந்து எங்களுக்கு உழைச்சி போட போறாரா? சரி கண்ணா, இதை நம்ம வந்து அட்வொகேட் சார் சசிகுமார் சார்கிட்ட பேசுவோம். ஆரம்ப காலத்திலேயே அவர் சின்ன சின்ன தவறு செய்யும் போதே அவங்க முதல்ல போயிட்டு அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்கலாம். பொதுவாக காவல் நிலையத்தில் மகளிர் காவல் நிலையம் வந்து யாரையும் எஃப்ஐஆர்லாம் போடுறது கிடையாது. முடிந்தவரை அந்த குடும்பங்களை சேர்த்து வைக்கிறதுக்கும் இவரை போன்றவர்களை வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அந்த கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததை விட்டாங்களா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கிறாங்க வாழ்க்கையில். இவர்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். இவர் செஞ்ச கொடுமைகளெல்லாம் அவ்வளோ தாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு முயற்சி அவங்க எடுத்திருந்திருக்கலாம். ஒரு முறை இவர் தண்டிக்கப்பட்டிருந்தாருனாக்க அந்த ஃபீலிங் அவர்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் இப்போ இவர் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டார். இனிமேலுக்கு இவர் தண்டிக்கிறத எப்படி, இனிமேலுக்கு சட்ட ரீதியான இவருக்கு என்ன பண்ணுறதுன்னா சரண்டர் ஆகிட்டார். இப்போ ஜீவனாம்சம் கேட்கணும்னாலும் சரண்டர் ஆகிட்டார். இப்போ அவங்க உங்களை நம்பவே தயாராக இல்லை. ஏன்னா பாப்பா வந்து கீர்த்தனா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க, இவர் குடிக்காத வரைக்கும் தான் இருப்பார், குடிச்சிட்டாருன்னா இவர் மனிதனாகவே இருக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காங்க. ஆனால் குடிக்கிறவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சிருதில்லை. நீங்கள் யாருமே இன்றைக்கி நாளைக்கு காலையில் போயிட்டு ஒரு முறை குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மனசு மாறிடுவீங்க. அப்போ உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் நான் அந்த நிகழ்ச்சி மூலமா என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் மீண்டும் மறுவாழ்வு மையத்தில் இருந்து நீங்கள் முதல்ல உங்களை உறுதிப்படுத்தணும். அவங்கள்ட்ட நீங்கள் உறுதிப்படுத்தினா தான் அவங்களோட நீங்கள் சேர்ந்து வாழ முடியும். ரெண்டாவது அந்த இடத்து சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மீண்டும் உங்களுக்கான அந்த இடத்துக்கு எனக்கு மறு இடம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு பாதுகாப்பு நிமிடம் நீங்கள் வந்து சம்பாரிச்சு தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்னும் எதுவும் சேர்த்து வைக்கல. இருக்கிற அந்த ஒரு இடத்தையாவது அவங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையாவது கொஞ்சம் செய்யுங்க. இனிமேலுக்கு உங்கள் செயல்பாடுகள் ஏதாவது வந்து தீர்மானிச்சாதான். ஏன்னா உங்களை அவங்க விட்டுருக்குறாங்க. நீங்கள் கையெடுத்து கும்பிட வேண்டியவங்க 2 பேரும். இல்லைன்னா வந்து வேறு இப்போ இன்றைக்கி இருக்கிற எத்தனையோ பேர் வந்து கணவர் மேலே எத்தனை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. சட்டம் இன்றைக்கி கடுமையாக இருக்குது. குடும்ப வன்முறை சட்டம் இருக்குது. அதன் மூலம் உங்களை தண்டிச்சிருக்கணும். அடித்து கொடுமை பண்ணுறீங்க, இந்திய தண்டனை சட்டம் மூலமாக உங்களை தண்டிச்சிருக்கணும். ஒரு பொறுப்பற்று இருந்திருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களை காப்பாற்றிருக்கிறாங்க. எந்த வகையிலையும் உங்கள் மேலே வழக்கு போடாமல் நீங்கள் அடித்து கொடுமைப்படுத்தினதுலாம் உங்களை திருநாள் சவனே போட்டிருக்கலாம். கொலை முயற்சி வழக்கை அவங்க பதிவு பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பல முறை சிறையில் இருந்திருக்கணும். ஆனால் உங்களை அவங்க காப்பாற்றிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் சரி பரவாயில்ல கணவர் போகட்டுன்னு உங்களை விட்டுருக்குறாங்க, உங்களை மன்னிச்சு விட்டுருக்குறாங்க. நீங்கள் வந்து குடிச்சதுக்கு இல்லை, நீங்கள் வந்து அவங்க இப்போ நீங்கள் கடவுள் சொன்னீங்களே, சோசியம்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் மனைவி தான் உங்கள் கடவுளாக இருந்திருக்கிறாங்க. உன்னை நிறைய மாதிரி விட்டுருக்குறாங்க, மன்னிச்சு விட்டுருக்குறாங்க. இங்கே வந்து சுதா அண்ட் கீர்த்தனா அவங்க வழிக்கு பின்னாடி இருக்க நிறைய காரணங்களை என்னால் பார்க்க முடியுது. கீர்த்தனா, உனக்கு நிறைய கனவுகள் இருக்குன்னு சொன்னேன். நீ ஒரு போலீஸ் ஆகணும்னு சொன்ன, உன் அக்கா ஒரு டாக்டர் ஆகணும்னு சொன்னீங்க. உங்கள் கனவை ஏன் நீங்கள் விட்டீங்க? உங்கள் கனவை விடுறதுக்கு எப்போவுமே வந்து ஃபினான்ஷியல் பொருளாதாரமோ இல்லைனா பெற்றோர்களோ ஒரு தடங்களாக இருக்கவே கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம லீடர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்துல் கலாம் எப்படி படித்தாங்க, அம்பேத்கர் எப்படி படித்தாங்க, ஸ்ட்ரீட் லைட்டில் படித்தாங்க. அப்பா அம்மா இல்லாதவங்கலாம் எவ்வளவோ பேர் வந்து IPS ஆயிருக்காங்க, IAS ஆயிருக்காங்க, டாக்டர் ஆயிருக்காங்க. அவங்களோட பொருளாதார தடங்களையும் மீறி வந்து அவங்க ஆயிருக்காங்க.